நம் வாழ்க்கையில் குறிப்பாக திருமண உறவுகளில் அன்பும் மரியாதையும் இரண்டு முக்கிய தூண்களாகும். அல்லாஹும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களிடம் குறிப்பாக கூறியுள்ளனர், உன் கணவனுக்கு மரியாதை செலுத்த வேண்டும், அவனை பின்பற்ற வேண்டும். ஏன் இப்படி கூறப்பட்டது? ஏனெனில் பெண்களுக்கு இயல்பாகவே அன்பு செலுத்தும் திறன் உள்ளது. நாம் எளிதாக அன்பை வெளிப்படுத்துவோம், நிபந்தனையற்ற அன்பை வழங்குவது நமக்கு தெரியும். ஆனால் மரியாதை என்று வரும்போது சில நேரங்களில் நாம் பின்வாங்குகிறோம். அவன் எனக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், பிறகுதான் நான் அவனுக்கு மரியாதை கொடுப்பேன் என்று பெரும்பாலும் நினைக்கிறோம். ஆனால் இங்குதான் பிரச்சினை தொடங்குகிறது. நிபுணர்கள் கூறுவது ஒரு ஆணின் மிகப்பெரிய தேவை மரியாதையை உணர்வது என்பதாகும். அதேபோல் ஒரு பெண்ணின் மிகப்பெரிய தேவை அன்பையும் அக்கறையையும் உணர்வது என்பதாகும். இப்போது ஒரு கணவன் ஏதாவது செய்தால் அது மனைவிக்கு அன்பற்றதாகவோ அல்லது அலட்சியமாகவோ தோன்றலாம். அப்போது மனைவி என்ன செய்வார்? பெரும்பாலும் கடுமையாக பதிலளிப்பார், மரியாதை குறைவு காட்டுவார். இது கணவனை மேலும் அன்பற்றவராக்கும். அவன் மேலும் கடுமையாக நடந்து கொள்வான். இப்படி ஒரு விஷச் சுழற்சி, அதாவது கிரேசி சைக்கிள் உருவாகிறது. இந்த விஷச் சுழற்சியை எப்படி உடைப்பது? பதில் எளிது. நிபந்தனையற்ற அன்பும் நிபந்தனையற்ற மரியாதையும். ஒரு பெண் கணவனின் நடத்தையை பொருட்படுத்தாமல் மரியாதை காட்ட ஆரம்பிக்கும்போது அது அவனை மேலும் அன்பும் அக்கறையும் காட்ட தூண்டும். ஒரு ஆண் அன்பு காட்டும்போது பெண்ணுக்கு மரியாதை காட்டுவது எளிதாகிறது. இப்படி இந்த சுழற்சி உடைந்து அன்பும் மரியாதையும் நிறைந்த உறவு வளரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை இந்த பாதையில்தான் வழிநடத்தினார். மரியாதையையும் அன்பையும் ஒருவருக்கொருவர் வழங்கும்போது திருமண வாழ்க்கை மேலும் மகிழ்ச்சிகரமாகவும் அமைதியானதாகவும் ஆகும். எனவே இன்று முதல் ஒரு சிறிய மாற்றத்தை உருவாக்குவோம். நிபந்தனையற்ற மரியாதையையும் அன்பையும் வழங்க முயற்சிப்போம்.